ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் பருவம் 2 இயல் 1 தான் பார்க்க போகிறோம். கவிதை பேழை மூதுரை. ஃபஸ்ட்டு பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னனையும் மாசற அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றமில்லாத, ஓகேவா? ஸோ குற்றமில்லாத கற்றோனும் கற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மன்னனை விட கற்றவங்க சிறப்புடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ மன்னருக்கு பார்த்தீங்களா, அவருடைய தேசத்தை விட்டு மற்ற தேசத்துக்கு போனால் சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா ஔவையார் சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். மாசற அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் என்பது நாடு, ஓகேவா? ஸோ பாடலின் பொருள் நம்ம பாட்டிலே பார்த்துட்டோம். நூல்வெளி பாருங்கள். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஸோ இது பாருங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஔவையார் ஆத்தி மலர்களை சூடிட்டு வேந்தனை நல்வழிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வி. பாக்ஸ் கண்டென்ட்ல எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கிடையாது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் முடித்தனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படிங்கிறது பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படிங்கிறது மற்றவர், நெறி அப்படிங்கிறது வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல். நூல்வெளி பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஷோக்காக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கல்யாணத்துக்காக பட்டு சாரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டையில் வச்சுருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் கூடி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா உரைநடை உலகம் கல்விக்கண் திறந்தவர். ஸோ கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னாலே யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் தான் சொல்லுவாங்க. நிகழ்வு 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஸோ பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள், ஒரு பள்ளி விழாவில் காமராசர் கலந்துருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா பள்ளிக்கு போகிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்து போவாங்கன்னு சொல்லிட்டு 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். ஸோ இது கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தை பெரியாரும் நம்மளோட சிலபஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், கல்விக்கண் திறந்தவர் என்று யாரால் மனதார பாராட்டப்பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தந்தை பெரியார். அடுத்ததாக காமராசருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்ததா இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சீரடி திட்டத்தை அறிமுகம் செய்தார். அடுத்ததா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர், ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாகவே இருக்கும். நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுரிமை ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது.
சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா பாருங்க, இயல் 1 விரிவானம் நூலகம் நோக்கி. பாருங்க, கற்றது கைவன் அளவு கல்லாதது உலகளவு என்பர். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஸோ அது எந்த நூலகம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். ஸோ ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா சீனா. 2வது பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்ததா ரா அரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். ஸோ இதில் பாருங்கள், தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் இருக்குது. ஸோ இது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ தரைத்தளத்தில் எந்த நூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் இருக்குது. அடுத்ததா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நகரும் படிக்கட்டு இருக்குது அந்த நூலகத்தில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தளம் முதல் தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா குழந்தைகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்குது. அடுத்ததான் 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள், அதாவது அரசு கீழ்த்திசை சுவடிகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7ஆம் தளத்தில் போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம கீழே தான் வந்தாகணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அப்படி நமக்கு வச்சுக்கோங்க. 7ஆம் தளம் கீழ்த்திசை சுவடிகள். அடுத்ததா தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா மேல் வீட்டில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது குடியிருக்கிறவங்க ஸோ மேல் வீட்டில் தான் வந்து வாடகை விடுவாங்க. சொந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தரைத்தளத்தில் தான் வசிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். குழந்தையோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது முதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்டேஜ். அடுத்ததாக வந்து பருவ ஸ்டேஜுக்கு மாறுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. ஸோ இரண்டு அடிகளாக வந்து திருக்குறள் தான் நம்ம வந்து புகழ்ந்து சொல்கிறோம். ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா தமிழ் நூல்களை 2ஆம் தளத்தில் வச்சுருக்காங்க. ஸோ 2 அடிகள், அதனால் 2ஆம் தளம். 3ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். ஸோ அரசியல் பாருங்க. அரசியல் இருக்கவங்க தத்துவம் எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகளோட என்ன பண்ணுவாங்கன்னா கணினில தத்துவம் பேசுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா 4ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இருக்கதா சொல்றாங்க. ஸோ பாருங்க, 4 வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், அவங்க சப்போஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த வணிகத்தை வந்து வாங்கலாம். வணிகம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து வணிகம். ஸோ அதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு கல்வி தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 செடிகளில் இருந்து ஒரு கனியை பறிச்சுட்டு வந்து, அதாவது அருவி கொட்டுற இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க கனியை வந்து பறிச்சுட்டு வராங்க. பறிச்சுட்டு வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. ஸோ 5 கனிகளை எடுத்துகிட்டு வந்து, அதாவது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருவியில் இருக்குது. ஸோ அருவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அருவிக்கு பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம். ஸோ 6ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. ஸோ 6ஆம் தளம் பார்த்தீங்கன்னா 6ங்கிறது காரம், அதாவது காரம் 6ஆம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ காரப்பொறி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து விளைவிப்பாங்கன்னா, அதாவது வேளாண்மை தானே, அது வந்து காரப்பொறிங்கிறது ஒரு வேளாண்மை தான். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திரைப்படம் பார்க்கும்போது அதை சாப்பிட்டுட்டே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த 7ஆம் தளம் பாருங்கள்.
அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 7ஆம் தளத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா கீழே தான் வரணும். ஓகேவா? ஸோ ஒரு சுற்றுலா பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணணும், கீழே வந்துடுறோம். ஓகேவா? ஸோ 7ஆம் தளத்துலேருந்து கீழே வந்துடணும். அடுத்ததாக 8ஆம் தளம் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஸோ ஒரு அலுவலகத்தில் கல்வி அதாவது தொலைக்காட்சி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எட்டி தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து மேல் அதிகாரிகள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக எட்டி பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அடுத்ததான் கற்றவை கற்றபின்ல எந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. இணை எழுத்துக்கள் கற்கண்டு இயல் 1 இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. வல்லின எழுத்துக்கள்னா க, ச, ட, த, ப, ர. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே புள்ளி வச்சுருங்க. ஸோ என்னன்னா இதுதான் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள். அடுத்ததான் மெல்லின எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கங்கன நம்மன. ஓகேவா? ஸோ இதில் புள்ளி வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மெல்லின எழுத்துக்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இக்கு இங்கு, அதாவது இங்கு இக்கு, இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சு, இன்னு இட்டு, இன்னு இட்டு, இன்னு இத்து. ஓகேவா? இத்து இன்னு, இம்மு இப்பு, இம்மு இப்பு, இன்னு இரு. ஓகேவா? இன்னு இரு. சாரி, 2 சொல்லினா. அடுத்ததாக பாருங்க, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்துனா எழுது. இதுக்கு இதை தொடர்ந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பெரும்பாலும் வந்து கசடு தபர, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள். இதனோட இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா சரி நம்ம பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கு பக்கத்தில் கா, இதனுடைய இணை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கோடைய இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்து. ஓகேவா? ஸோ இந்த மெல்லின எழுத்து கூட அதனுடைய இனமாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இடையின எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா எரள வழல சொல்லுவாங்க. ஸோ எரள வழல அப்படிங்கிறது ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய மெய் எழுத்துக்கள் ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஓகேவா? ஸோ மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் இருக்குன்றாங்க. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து அல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து ஆகும். ஸோ ஐயை ஒழிச்சு பாருங்க, ஐ ஈ வருதா? ஸோ லாஸ்ட்ல வந்து ஈன்னு வந்து ஒழிக்கும். ஐயோட இணை எழுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈ வருது. அவ்வு ஒழிக்கும் போது அவ்வு. ஓகேவா? ஸோ அவ்வு அப்படிங்கிறப்போ ஊ வந்து நம்ம ஒழிக்கும் போதே ஊன்றது அதனுடைய இணை எழுத்தா வரும். சொல்லில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதில்லை அப்படிங்கிறாங்க. அளபடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஓதல் தூம் தழி. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து அளபெடுக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளில் வரும். முன்னாடியே சொல்லியிருக்கேன். முன்னாடி வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து மட்டும்தான் இணை எழுத்து இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்துடலாம். ஸோ ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு பார்த்தீங்கன்னா ஈ. ஓகேவா? ஐ அப்படின்னு ஒழிக்கும் போது என்ன வருது? ஈ வருது. ஓக்கு ஓ, அவுக்கு ஊ. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பின்னாடி இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லிட்டு இது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 இடம்பெற்றிருக்கு.
கலைச்சொல் அறிவோம். இது வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கல்விங்கிறது எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எக்ஸிலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசைன். அவ்வளோதான் கைஸ், நம்ம இயல் 1 முடிச்சிட்டோம். அடுத்ததான் வந்து இயல் 2 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு உதவும். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.